விஜய்க்கு வந்து உண்மையிலே ஊடகம் என்றது ஒன்று இல்லைன்னு சொன்னா விஜய் எல்லாம் சீன்றதுக்கு ஒரு நாய் கூட வராது. இப்ப என்ன மாதிரியான சிக்கல்களை விஜய் சந்திக்க போறதா நீங்க யூகிக்கிறீங்க? இல்ல விஜய் சந்திக்கிறது இல்லை, அவன் என்ன சிக்கலை என்ன சந்திக்கணும். அவன் நான் என்னை பொறுத்தவரையிலையும் வந்து நான் தமிழக அரசுக்கு பகிரங்கமாக சவால் விடுறேன், விஜயை தூக்கி உள்ள போடுங்கன்ற இது காரணம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது அரசியலெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போதான் அவன் ஒழுங்குபட முடியும். இல்லைன்னா இன்னொரு நிகழ்ச்சிக்கு இதை விட மோசமாக கூட நடக்க வாய்ப்புகள் இருக்கு. கைது பண்ணி தூக்கி உள்ள போடுன்றேன். இது காரணம் நீ தான். அதுக்கப்புறம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் நம்ம பேசுவோம். திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு, பேசுவோம். எல்லாத்தையும் திமுக நோட்டிட்டு இருக்க முடியாது நம்மளால. இல்ல இப்ப கைது பண்றதுக்கு முகாந்திரம் இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்கறேன். ஏன்னா தொடர்ச்சி அவர் வந்து ஒரு சில வழிகாட்டுதல சமூக அறிக்கையை கொடுத்துருக்காரு, அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணல, அந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்லி கைதுல தடுக்கலாம்ல, கைது பண்ண வாய்ப்பு இருக்கா இதுல? ஏங்க கைது பண்ண வாய்ப்பு இல்லை, கைது பண்ணி உள்ள போடணுங்கன்ற நான். அவன் தெளிவாகட்டுங்க. அவன் என்ன அவனை ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சுக்கிட்டு இவனுக்கு எது பொம்பு இது சர்க்கஸ் கூடாது முறை வச்சுக்கிட்டு தூரம் தூக்கிட்டு போகிறாங்க. அது உடையும் இல்லை. அப்போ உடைஞ்சவன்னு மக்கள் திருந்துவாங்க. 2 நாள் இருக்கட்டும், கைதுன்னா அதுக்குன்னா ஆயுள் தண்டனை கொடுக்க சொல்கிறேன். நான் சொல்கிறேன் சிறையை ஒரு வேலை பார்க்கணுன்றீங்க. அனுப்புவேன்றேன். வந்துட்டே இல்லையா, மக்கள் பணி செய்யணும்னு வந்துட்டேன். கல்லடி விழும், மாலை கீழே எல்லாம் விழும். போ, தூக்கி போட்டு உள்ளே போடு. 1 வாரம் இருக்கட்டும், 10 நாள் இருக்கட்டும் உள்ள, அப்புறம் வரட்டும் வெளியே. இல்லைன்னு சொன்னால் அவன் வந்து இப்படி தான் பண்ணுவான். தனி விமானத்தில் போவான், பெரிய கேரவன். இதுவில்லையும் எந்த அரசியல் கட்சிகளும் அந்த மாதிரி கேரவன். இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லலாமா? பிரச்சனையை பத்தி பேசலாம்ல, இது ஒரு காரணம். அது தனி விமானத்தில் இதே மாதிரி நீங்கள் திரும்ப தான் அவர்கிட்ட இருக்கு, அவர் சம்பாதிச்சது அவர் பண்ணிக்கிறார். உங்களுக்கு என்ன வேகுதா, உங்களுக்கு என்ன அறிக்கைதா, இப்படியும் பேசி அவனை டெவலப் பண்ணி ப்ரொமோட் பண்ணி இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால் மக்கள் மத்தியில் இந்த செய்திகள் போய் நம்மளும் போவோம், நீயும் போவோம்னு குடும்ப குட்டியோடு போய் இப்படி சாக வேண்டியது. ஏன் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்ற? ப்ரொமோட் பண்ணாதீங்க உங்களை அவரெல்லாம் அப்படின்னு. விஜய்க்கு வந்து உண்மையிலே ஊடகம் என்றது ஒன்று இல்லைன்னு சொன்னால் விஜய் எல்லாம் சீன்றதுக்கு ஒரு நாய் கூட வராது நான் சொல்லுவேன்.